மாப்பிள்ளையில நான் தான் உங்க நெல்லைவேலு பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம விஜய் தொலைக்காட்சியில பிரபலமா ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. பிக் பாஸ் சீசன் 8. அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஒரு கோரிக்கை ஒரு தங்கச்சி ஒன்று வச்சிருக்காங்க. அது என்ன கோரிக்கைனா, நம்ம தங்கச்சி மஞ்சரி ஒரு 70-80 நாட்களாக வந்து தங்கச்சி வந்து பிக் பாஸில் வந்து சூப்பராக வந்து ஜெயிச்சு விளாண்டுட்டு வந்துட்டே இருந்தாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா தங்கச்சி மஞ்சரியை வந்து பிக் பாஸ் வந்து எலிமினேஷன் பண்ணிட்டாங்க. ரொம்ப வருத்தத்தக்கமான செய்தியில் இவங்க எலிமினேஷன் பண்ணதும் தங்கச்சிக்கு பயங்கரமான ஒரு அழுகை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க உள்ளே வந்தோடனே ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டாங்க. யாருன்னா நம்ம ஜாக்லின் இருக்காங்களா, நடிகை ஜாக்லின். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் இவங்களும் ரொம்ப க்ளோஸு. இவங்க வெளியே போகிற துக்கத்தை தாண்டிலும் ஜாக்லின் பயங்கரமாக கதறி கதறி அழுதாங்க நண்பர்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம மஞ்சரி தங்கச்சி வந்து பிக் பாஸ் விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி பிக் பாஸ் ஒரு கோரிக்கை வச்சாங்கன்னு சொன்னல, அது என்ன தெரியுமா? பிக் பாஸ் நான் வந்து எப்பவுமே வந்து இன்னொரு விஷயம், பிக் பாஸில் இருந்து ஒரு மனுஷங்க வெளியே போகிறாங்க, எலிமினேட் ஆகிறாங்கன்னா கையில் ஒரு அவார்டு மாதிரி கொடுப்பாங்க, சீல்டு மாதிரி. அதை அவங்க உடச்சிட்டு தான் அதை தாண்டி வெளியே போகணும். அந்த மாதிரி எப்பவுமே வந்து ஒரு ரூல்ஸ் உண்டு பிக் பாஸில். இப்போ பிக் பாஸில் வந்து தங்கச்சி மஞ்சரி வெளியே போக முன்னாடி இந்த சீல்டை கையில் கொடுத்துருக்காங்க. இதை உடச்சிட்டு நீங்கள் வெளியே போயிட்டு வரலாம், எலிமினேஷன் உங்களுக்கு பண்ணுறோம், வெளியே போய்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் தங்கச்சிக்கு அது பிடிக்கல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிக் பாஸ் இந்த சீல்டை எனக்கு வந்து நான் உடைக்க மாட்டேன், நான் கையிலே வச்சுட்டு எங்கள் அம்மாட்ட கொண்டு நான் காமிக்கிறேன். இவ்வளோ நான் பிக் பாஸில் இருந்து கஷ்டப்பட்டதை பார்த்துட்டு எங்கள் அம்மா இந்த சீல்டை பார்த்தா எங்கள் அம்மா சந்தோஷப்படட்டும், எனக்கு ஒரே என் கோரிக்கை மட்டும் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி தங்கச்சி ஒரு கோரிக்கை முன் வச்சுருக்காங்க. ஆனால் பிக் பாஸ் அதை வந்து மறுத்துட்டாங்க. மஞ்சரி, நான் இதை ஏற்றுக்க முடியாது, நீங்கள் இதை உடச்சிட்டு தான் இதை தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே. இது வந்து கூட கொஞ்சம் வந்து மஞ்சரி தங்கச்சிக்கு ரொம்ப ஒரு ஃபீல் ஆயிடுச்சு, அழுக தாங்க முடியல. அதே மாதிரி ஜாக்லினுக்கும் தாங்க முடியல. நிறைய உங்கள் ரசிகர்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாயிட்டு நண்பர்களே. அதனால் இனி வரக்கூடிய காலங்கள் பார்த்திங்கன்னா, இனி அடுத்து வந்து பிக் பாஸில் எலிமினேஷன் அதிகமாக இருக்கும்னு நம்ம நம்புகிறோம். ஏன்னா இப்போ ஏற்கனவே ஒரு தம்பி வந்து வெளியே போயிட்டார். அதே மாதிரி இப்போ அடுத்த தங்கச்சி போயிருக்காங்க. இன்னும் யார் யார் போவாங்க, அதேமாதிரி டைட்டில் யார் வின் பண்ணுவாங்கன்னு இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சது யார் டைட்டில் வின்னர் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கி ஆள் கொடுத்து சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம்.